பாம்பன் சுவாமிகள் கோவில் திருவான்மியூரில் இருக்கிற இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். பாம்பன் சுவாமிகள் கோவில் திருவான்மியூரில் இருக்கிற இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இதுக்காக நம்ம எங்கேருந்து கிளம்புறோம்னா, மெரினா பீச்சில் இருக்கிற சுவாமி விவேகானந்தர் இல்லத்திலேருந்து அப்படியே லைட் ஹவுஸ் பட்டினப்பாக்கம் வழியாக பெசன் நகர் ப்ளூ கிராஸ் ரோடு வழியாக திருவான்மியூருக்கு வந்து நம்ம போகிறோம். பாம்பன் சுவாமிகள் இந்த பேரை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துக்கு போய் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்ததாகவும், அவங்களுடைய நோய் பிணி கவலை இது எல்லாமே வந்து தீர்ந்ததாகவும், அதனால் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கோவில் அப்படிங்கிறது வெறும் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி மட்டும் இல்லை. இந்த இடத்துல சுப்பிரமணிய தாசர், அதாவது பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடர், அவருடைய சமாதியும் வந்து இந்த இடத்துலையே இருக்குது. புதுச்சேரியிலேருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்த சுப்பிரமணிய தாசர், இவருடைய வரலாறு சொல்லணும் அப்படின்னா, அப்போதான் சுப்பிரமணிய தாசருக்கு பாம்பன் சுவாமிகள் அறிமுகமாகிறாரு. சுப்பிரமணிய தாசருடைய ஜோதிட வல்லமையை பார்த்து பாம்பன் சுவாமிகள் வந்து வியக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சுப்பிரமணிய தாசருடைய கனவுல இறைவன் தோன்று பாம்பன் சுவாமிகளுடைய ரூபத்தில் வந்து வராரு. வந்து பாம்பன் சுவாமிகள் தான் உங்களுடைய குரு அப்படின்னு சுப்பிரமணிய தாசர்கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய தாசர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு பிரதான சீடராக இருந்து அந்த இடத்துல தொண்டு செய்கிறாரு. பாம்பன் சுவாமிகளோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா 1848 இந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரமில் பாம்பன் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் பிறக்கிறாரு. உண்மையான பேர் அப்படிங்கிறது அப்பாவு. இவர் அதுக்கப்புறம் சென்னைக்கு வராரு. 13 வயசுலேருந்து இவருக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய நாட்டம் இருக்குது, மிகப்பெரிய தெய்வ பக்தி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் சின்ன வயசுல இவருக்கு வந்து அவருடைய அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு குழந்தை பிறக்குது. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இவருடைய ஆண் குழந்தைக்கு வந்து ஒரு நோய் வந்ததாகவும், அந்த நோயை குணப்படுத்தினது முருகர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ அதனால் இவர் முருகர் மீது வந்து மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்டதாகவும் ஒரு கதை இருக்குது. 1923 டிசம்பர் 27 இந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய அதிசயங்கள் பாம்பன் சுவாமிகளோட வாழ்க்கையில் நடக்குது. இவர் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னையில் தம்புச்செட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது குதிரை வண்டி சக்கரம் இவர் காலில் ஏறி எலும்பு வந்து முறிவு ஏற்படுது. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் 11ஆம் எண் வார்டில் வந்து இவர் சேர்க்கப்படுறாரு. இவருடைய இந்த நிலையை பார்த்து பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடரான சுப்பிரமணிய தாசர் அவருடைய மனைவியோட வந்து கண்ணீர் விட்டு அழுறாரு. வயது மூப்பு காரணமாக இவருடைய எலும்பு கூடுவது அப்படிங்கிறது கடினம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவருடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாராயணம் படிக்கிறாங்க, முருகப்பெருமான் மீது வந்து மந்திரம் சொல்லி மிகப்பெரிய அளவில் வந்து பிரார்த்தனைகள் செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிசயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதில் முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, சுவாமிகள் மருத்துவமனையில் சேர்ந்த 11ஆவது நாள், அதாவது 6/1/1924 இந்த டைமில் இரவு நேரத்தில் 2 மயில்கள் நடனமாடி அவருடைய கண்ணில் வந்து காட்சி தந்ததாகவும், கொஞ்சம் கொஞ்சமாக இதன் மூலமாக அவருடைய உடல் வந்து சரியானதாகவும், ஸோ இந்த ஒரு நிகழ்வை தான் ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் மயூர வாகன சேவை விழா அப்படின்னு வந்து ஒரு ஆண்டும் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இந்த மயூர வாகன சேவை 101வது ஆண்டு ஜனவரி 2025 இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா, முருகப்பெருமான் குழந்தை ரூபத்தில் வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து காட்சி தராரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா டாக்டர்ஸ் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. இதில் அவருடைய கால் முழுக்க பரிபூர்ணமாக வந்து ஒரு குணமானதாகவும், ஸோ இதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் வந்து வீடு திரும்பியதா வந்து ஒரு கதை. இந்த இடத்துல நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரு வாசகம் அப்படிங்கிறது இருக்கும். அது என்னன்னா, என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி, என்னை நம்பினாரை ஆதரியாது விடுமோ ஐயம் வேண்டாம். இந்த ஹால் அப்படிங்கிறது ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் கோவில் ஓப்பன் பண்ண எந்த டைம் வேணால் நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே முருக பக்தர்களுக்கும் இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் பிளேஸாக அமையும். ஏன்னா வேலும் மயிலும் துணை இந்த ஒரு வார்த்தையை தான் பாம்பன் சுவாமிகள் வாழ்நாள் முழுக்க வந்து கடைபிடிச்சு நம்பி முருகருக்காகவே சரணாகதியை வந்து அடைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பிரசாதம் வழங்குகிற இடம்லாம் இருக்குது. ஸோ லட்டு, மிளகுத்தட்டை இது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான பிரசாதங்கள்லாம் இருக்குது. பக்கத்துலேயே அன்னதான கூடமும் இருக்குது. வெளியவும் வந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் இங்கே லைனில் நின்று அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கோவில் பிரசாதம் அப்படின்னாலே ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷல், அது ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனல் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ட்ராவல் விளாக் பண்ணுறதும், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறதுக்கும், அது சம்மந்தமான கான்டென்ட்ஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டியர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.